Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா grafted loquat fruit plant தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த loquat plant pure tropical variety, அதனால நம்ம கிளைமேட்ல நல்லாவே வளருது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்ல வந்து ஃப்ளவர் வச்சிருந்தது, ஃப்ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தது. அதுக்கு அப்புறமேட்டு இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இந்த செடி கூட நாங்க வச்சு அதில இருந்து நாங்க ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பேரிச்சோம். அதனால தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னால வந்துட்டு ஷூட் பண்ண வீடியோ. அதுதான் வந்துட்டு அன்பாக்ஸ் வீடியோவா நம்ம இப்போ வந்துட்டு போடுறோம். இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி இந்த செடியில இருந்து பூக்கள் வச்சு அதுக்கப்புறம் பிஞ்சி வச்சு காய்கள் வச்சு அதை பெரிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இதை ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த பேக்கிங் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பற்றி சொல்லணும்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 3 பின்னட் கார்பரேட்டட் ஷீட்டில் இந்த பேக்கிங் வந்து பண்ணியிருக்கு. அதனால் பிளான்ட் வந்துட்டு நசுங்காது, உடையாது. ஏன்னா இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் இருக்கும். அதனால தான் 3 பின்னட் கார்பரேட்டட் ஷீட்டில் ஒரு 3 அடி 4 அடி இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்துட்டு இந்த மெட்டீரியல் வச்சு பேக்கிங் பண்ணக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்கே போய் சேரணுமோ பிளான்ட் வந்துட்டு அங்கே போய் நீட்டாக வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரௌன் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்பை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை வளைச்சினா வளைக்க முடியாது. லைட்டாக ஒரு 80 டிகிரி அளவுக்கு வளைச்சா கூட பார்த்திங்கன்னா இதை அப்படியே உடச்சிக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டோட இது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்துட்டு இருக்க பார்க்கும். அதை தவிர்த்து நல்லா பெண்ட் பண்ணனா செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா உடச்சிக்கும். பெண்ட் பண்ண முடியாது இந்த ஃப்ரூட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு. இதை தான் ஜப்பானீஸ் ப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா லோகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் மண் கீழே விழக்கூடாதுன்னு கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரோ பேக்கில் சுற்றியும் பார்த்திங்கன்னா பேக்கிங் டேப்பை வச்சு நல்லா பேக்கிங் பண்ணி இருக்கிறதால மண் எதுவுமே கீழே செதறாமல் நல்லா டைட்டாக க்ரீப்பாக பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை பார்த்திங்கன்னா காயாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த செடி எப்படி இருக்குன்னு. ரொம்ப க்ரீனாக அப்படியே சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் எல்லாம் அப்படியே க்ரீனாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த செடியை வச்சு 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதில் 4 ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா காய்களாக மாற ஆரம்பிச்சிது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கீழே விழுந்துட்டு 3 பிஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்க ஆரம்பிச்சிது. இதுதான் கடைசியில் பழுத்தது. இந்த பழுத்ததை தான் பிரித்து நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், இது ரொம்பவே ஸ்வீட்டாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இப்போ ஃப்ளவர் வச்சுருக்கு இந்த செடியில். ஜப்பானீஸ் ப்ளம், அதாவது இந்த லோகோட் அப்படின்னு சொல்கிற இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் ஃப்ளவர் வச்சுட்டே இருக்குது. நானும் பார்த்துட்டே தான் இருக்குது. ஆனால் சம்மர் டைமில் மட்டும் வைக்கிற பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுது. ஆனால் மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் வைக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்துட்டு காயாக மாறிடுது. இப்போ வச்சுருக்கு பார்த்திங்களா, இப்போ பூக்கள் வச்சுருக்கு பார்த்திங்களா, இது வந்து இப்போ காய்களாக கண்டிப்பாக மாறும். ஏன்னா நம்மளுக்கு தெரியுது சம்மர் டைமில் மட்டும்தான் இதில் வைக்கக்கூடிய பூக்கள் வந்துட்டு கீழே விழுந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பூக்கள் வச்சுருக்கு. நான் அடுத்த அப்டேட்டில் இதை காட்டுறேன். நன்றி.